நாம் சொல்லப்போகிற இந்த செய்தி வெளிவந்தது திருமதி சுந்தரவல்லி என்ற ஒரு யூடியூபர் அவர்கள், கம்யூனிஸ்ட் தோழர் அவர்கள் தான் இந்த செய்தியை போட்டிருந்தார்கள். வேறு எங்கும் வந்த மாதிரி தெரியவில்லை. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். சொல்லிவிட்டு அவர்களே சொல்கிறார்கள், எனக்கு கடவுள்னால் நடந்தது அப்படி இப்படி என்று. அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, இது ஒரு தற்செயலாக நடந்தது என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட இதை சொன்னது மூலம் அவர்களுக்கு கூட அந்த இறைவனுடைய கருணை இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள் இல்லையோ, நாம் நம்புகிறோம் அவருக்கு இறைவனுடைய கருணை இருக்கிறது என்று. சரி, நிகழ்வுக்கு வருவோம். ஒரு ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு நீக்ரோ, அவர் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர். இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவருக்கு மெக்காவுக்கு ஒரு முறையாக சென்று வர வேண்டும் என்று வாழ்க்கையில் ஒரு லட்சியம் உண்டு. இவர் ரொம்ப ஏழை. ஒரு வழியாக 5 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மெக்கா செல்ல வேண்டும் என்று ஏர்போர்ட்டு, ஒரு நாட்டின் ஏர்போர்ட்டில் இருக்கிறார். அங்கே போகிறது, சவுதி அரேபியாவுக்கு போவதற்காக. அப்போது இந்த ஏர்போர்ட்டில் செக் பண்ணிட்டு ஒரு நடவடிக்கை, ஒரு ஏழை, ஒரு விவசாயி, ஒரு அப்ராணின்னு மாதிரி வச்சுக்காங்களேன், இவருடைய நடவடிக்கைகளை அவர்கள் இவரை அலோவ் பண்ணவில்லை. எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறார், ஐயா நான் செல்ல வேண்டும் என்று. அவர்கள் அலோவ் பண்ணாமல் விட்டு விடுகிறார்கள். கடைசியாக ஒரு முறை ஃப்ளைட் வருகிறது, இவர் ஏற்றவில்லை. ஃப்ளைட்டு இதாகவில்லை, பிரச்சனையினால் அந்த ஃப்ளைட் கிளம்பவில்லை. மீண்டும் அது சரி செய்யப்பட்டு ஒரு வழியாக ஃப்ளைட் கிளம்புகிறது. இவர்களை அனுப்ப மறுத்து விட்டார்கள். இவர்களுக்கு ஏதோ கெஞ்சி கேட்கிறது. போன ஃப்ளைட்டு சிறிது நேரத்தில் ஏதோ இயந்திர கோளாறு என்று திரும்பி வந்து நிற்கிறது. இவர் இப்போதாவது என்னை அனுப்புங்கள் என்று கேட்கிறார். அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஃப்ளைட்டு 2வது முறை சரி செய்யப்பட்டு மேலே அனுப்பப்படுகிறது. திரும்பவும் அதே ஃப்ளைட்டு, அதே பிரச்சனையை திரும்பவும் வருகிறது. இப்படி 3 முறை நடந்த பின் 4வது முறை அந்த ஏர்போர்ட்டில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துவிட்டது. சரி, இவரை ஏற்றி அனுப்பும் ஏதோ இறைவனுடைய ஏதோ என்ன என்று நினைத்து கொண்டு இவரை ஏற்றி விடுகிறார்கள். அந்த ஃப்ளைட்டு பத்திரமாக மெக்கா போய் சென்றது என்று அந்த நிகழ்வை அவர்கள் சொல்லுகிறார்கள். தோழர் சுந்தரவல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இது எல்லாரும் இறைவன் செயல் என்கிறார்கள். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, இது தற்செயலாக நடந்தது என்று அவர் சொல்லி முடிக்கிறார். உண்மைதான் நண்பர்களே, பல சம்பவங்களை பார்க்கிறோம். அதுவும் தட்சிணாபுரம் பகவான் ராமகிருஷ்ணபுரம் அவர்கள் வாழ்ந்த ஏரியாவில் கூட சுப்பிரமணியம் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் அம்பாளுடைய பக்தர் என்று சொல்லக்கூடிய ராமகிருஷ்ண சுவாமி பால், அவர் ஒரு பித்தர், அம்பாள் பித்தர் என்று சொல்ல வேண்டும். பக்தர் என்று சொல்வதே அம்பாள் பித்தர் என்றே சொல்லலாம். அதை பற்றி கூட நாம் இன்னொரு முறை போடலாம். பட் அந்த நிகழ்வுகள் என்ன குறிக்கிறது என்றால், இறைவன் நமக்கு கருணை புரிந்தால் இந்த உலகமே சேர்ந்து வந்தால் கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்பது தான் தெரிகின்றது. நன்றி, வணக்கம்.